பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன்கரும் தேவன் எபிசோட் 1484 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்பி வாழ்கிறவனோ ஆசீர்வாதமாய் வாழ்வான். இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் ஐஸ்வர்யத்தையும் கல்வியையும் படிப்பையும் இனத்தையும் ஜனத்தையும் தங்களுக்கு இருக்கிற பலத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி வாழ்வதனாலே நீ செழித்து விட முடியாது. கர்த்தரை நம்புகிறவன் தான் செழித்து வாழ முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வார்த்தைகளிலே, கர்த்தாவே உன்னை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடி வாழ்ந்தார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கர்த்தரை நம்புகிறவர்கள் பனையைப் போல செழித்து வளருவார்கள். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராது. கண்களை மூடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு செழிப்பு கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்வதற்கிணங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வியாதி மாறும், வேதனை மாறும், துயரம் மாறும், துன்பம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு வர வேண்டுமா, ஐஸ்வர்யம் வர வேண்டுமா, ஆசீர்வாதம் வர வேண்டுமா, கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் செழித்து வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.